நாங்கள் பிஏ படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட் வந்து பசந்த் அன்னிட்டு இந்த ராஜஸ்தானி சேவ் டமாட்டர் வந்து சப்பாத்திக்கு எடுத்துன்னு வருவான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவன் வந்து லேயர் சப்பாத்தி, அதுவும் 7லேருந்து 8 சப்பாத்தி எடுத்துன்னு வருவான். அது பத்தாமல் எல்லாருமே சண்டை போடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து பசந்த் பார்த்தா இந்த ரெசிபிக்காக அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பசந்த். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வந்து சிம்ல வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து மசாலா ஃப்ரை பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்துலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மிச்சம் இருக்கிற மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு 4 நல்லா பழுத்து தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே தேவையான அளவு உப்பு வந்து போட்டுட்டு நல்லா தக்காளியெல்லாம் சாஃப்டாக ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு வதங்கின பிறகு அதிலே வந்து நல்லா 2 தக்காளி வந்து பெரிய தக்காளி பேஸ்ட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிக்க மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும் போகுது கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா வந்து க்ரஷ் பண்ணி அதிலே போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு, அப்புறமா வந்து அதிலே வந்து ட்ரை மேங்கோ அதாவது ஆம்ச்சூர் பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக ஜாகரி பவுடர் தேவையில்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதிலே வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்போதைக்கு தயிர் இல்லாததுனால நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. பட் ஆக்சுவல் ரெசிபியில் வந்து தயிர் தான் ஆட் பண்ணுவாங்க. பட் புளிப்பில்லாத தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு அதிலே வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கணும், அதாவது கட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். இல்லைனா சேவை போட்ட அப்புறம் வந்து இன்னும் வந்து திக்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து தண்ணியாக தான் இருக்கணும். போட்டு அப்புறமா வந்து நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். கொதித்த பிறகு கூட 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து பாயில் ஆன பிறகு சேவ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேவ் வந்து அந்த மோட்டாக சேவ் வரும்ல, நல்லா கனமாக இருக்கும். அந்த சேவ் போட்டால் தான் இந்த சேவ் டமாட்டர் வந்து நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டா சூப்பரான சேவ் டமாட்டர் ரெடி. கூடவே வந்து பாவில் சப்பாத்தி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஒன்றே சாப்பிட்டு போகிறான்னா இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபி.